நோயாளர்களின் நோய் நிலைமையினை முன்கூட்டியே அறிகின்ற சூழ்நிலை இலங்கையில் மிகவும் குறைவடைந்துள்ளது. அவர்கள் அந்த நோய் நிலைமையின் உச்சநிலையை அடைந்த பின்னரே அவர்கள் எங்களிடத்திற்கு வருகின்றனர். அதனால் சுகாதார அமைச்சுக்கு அதிக செலவை ஏற்க வேண்டியுள்ளது. அது இலங்கை போன்ற நாடுகளுக்கு ஏற்க முடியாத அளவு செலவாக உள்ளது. அதனாலேயே ஆரோக்கியா என்ற திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். விசேடமாக நாங்கள் மக்களை பதிவு செய்து அதன் மூலம் அவர்களுக்கு முன்கூட்டியே நோயை கண்டறியும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. මධ්‍යස්ථාන දාන්නේ අනිත් පැත්තෙන් ඔවුන්ට අවශ්‍ය උපදෙස් සහ මඟ පෙන්වීම ලබා දෙන්න රෝගවලින් වැළැක්විලා ඉන්නේ කොහොමද? வடமத்திய மாகாணத்தில் வைத்தியசாலை கட்டமைப்பை மேலும் திறம்பட மாற்றுவது குறித்து அனுராதபுரத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற பிரதி அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க, வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த் ஜினதாஸ், சுகாதாரத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் பங்கேற்றிருந்தனர்.